நண்பர்களே வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் லைவ் போட்டிருக்கேன். எல்லாரும் லைவ்ல வாங்க. லைவ்ல வந்தவங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் அனுப்புங்க. அப்புறம் தான் எனக்கு தெரியும் நீங்க லைவ்ல வந்திருக்கீங்க அப்படின்னு. சீலா ஹாய் நினைப்பீங்க. ஹாய் குட் மார்னிங் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? குட் மார்னிங் குட் நைட் மறந்த வாக்களே சொல்றேன். ஹாய் ஆண்டி ஹாய்ப்பா வணக்கம் வணக்கம். ரொம்ப நன்றி லைவ்ல வந்து ரொம்ப சந்தோஷம். என்னோட லைவ் அட்டன் பண்ணிட்டீங்க அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னோட வீடியோஸ்லாம் பாருங்க. வீடியோலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஹூவர் யூ நல்லா இருக்கியான்னு தானே அர்த்தம். நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்கப்பா? நல்லா இருக்கீங்களா? இங்கிலீஷ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். ரொம்ப இங்கிலீஷ் எழுதாதீங்க. தமிழ்லாம் ஓகே படிச்சிருவேன். லைவ் வந்தவங்க கமெண்ட்ஸ் அனுப்புங்க. 2-3 பேர் தான் கமெண்ட்ஸ் அனுப்பியிருக்கீங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் லைவ் போட்டிருக்கேன். நானும் லைவ் போடுவோம் நினைக்கிறேன். போடவே முடியல. அது கரண்ட் ப்ராப்ளம். ரெண்டாவது ரொம்ப வெயிலாக இருக்கா. கரண்டே இருக்குது இல்லை. ரெண்டாவது ரொம்ப காலையும் கரண்ட் இருக்குதுல்ல, மத்தியானமும் கரண்ட் இருக்குல்ல, நைட்டும் கரண்டே ரொம்ப கொடுக்குறாங்க. ரெண்டாவது வெயில் வேற என்ன பண்ணுறதுனே தெரியல. என்ன ஒரு வருஷம் இந்த மாதிரி வெயில் இருந்தால் எல்லா மனுஷனும் சாக வேண்டியதான். உலகமே அழிஞ்சிடும். அந்த அளவுக்கு வெயில் போடுது. தாங்க முடியல வெயில். எங்கள் ஊர் நாட்டிலாம் வெயில் பெய்தா எப்படின்னு தெரியல. சிரிக்காதியே என்ன பண்ணுறது? ஊர் நாட்டெல்லாம் மழை வெயில் போடுறதால மழை வருதானே தெரியல. இங்கே அந்த மழை ரொம்ப வெயிலாக இருக்குது. உங்கள் நேம் என் பேர் வந்து சத்யா. ஃபுல் நேம் வந்து சத்யா கலா. ரொம்ப நன்றி. என்னோட பேர்லாம் கேட்டுக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி எல்லாமே கமெண்ட்ஸ் அனுப்புங்க. நான் பேசுறதை மட்டும் கேட்டுட்டே இருந்தீங்க. கமெண்ட்ஸ் அனுப்புங்க. அப்போ தானே தெரியும் நீங்களா வந்திருக்கீங்க, யார் வரல அப்படின்னு. கண்டிப்பா என்னோட வீடியோஸ்லாம் பாருங்க. வீடியோலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் நான் அடுத்த ஸ்டெப் போக முடியும். இப்படியே வெட்டியா உட்காந்துட்டே இருக்க வேண்டியது. வேலையெல்லாம் பட்ட காரியமா உட்கார வேண்டியது. அப்படியே வயசாகி போச்சு. முடியெல்லாம் நடந்து போச்சு. என்ன பண்றது? கையடிச்சா முடி கொட்டுது. சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிடல. எப்படி சாப்பிடணும்? என்ன சாப்பாடு செஞ்சு ரெடியாக இருக்கு. சாப்பிடுவோம். என்ன லைவ் போட்டு அப்புறம் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் என்ன சாப்பிடல. இப்போ வந்து சாம்பார் வச்சிருக்கேன். முருங்கைக்கீரை போட்டு சாம்பார் வச்சிருக்கேன். அது இருக்கு. முட்டை ஆம்லேட் போட்டு சோறு ஆக்கியாச்சு. முட்டை ஆம்லேட் போட்டு சாப்பிட வேண்டியதான். எங்க இருக்கீங்க? நான் கேட்டீங்க. இவர் பிரம்னா எங்க இருக்கீங்க தானே அர்த்தம். நான் இருக்கேன். அந்தமான்ல தான் இருக்கேன். வேற எங்க இருப்பேன்? அந்தமான் நிக்கோபார் போர்ட் பிளேயர். அந்தமான் கேள்விப்பட்டிருக்கீங்க? அந்தமான் தான் கேள்விப்படாம யாரும் இருக்க மாட்டீங்க. அந்தமான் நிக்கோபார் போர்ட் பிளேயர் கேள்விப்பட்டிருக்கீங்க? அங்கே தான் இருக்கேன் நான். எங்களுடைய சொந்த ஊரே அந்தமான் தான். அந்தமான்லேயே பிறந்து வளர்ந்து கல்யாணம் பண்ணி அந்தமான்லேயே தான் படிச்சு அந்தமான்லேயே இருக்கான். ஊரை பக்கத்து தான் வரணும். வருவான். நீங்க எந்த ஊர்? நாங்க வந்து அந்தமான் சக்தியை நினைக்கிறீங்க. நாங்க வந்து அந்தமான் இருக்கோம். ரொம்ப நன்றிங்க. நான் லைவ்ல வந்து ரொம்ப சந்தோஷம். நாங்க இருக்கும் இடம் வந்து அந்தமான் நிக்கோபார் போர்ட் பிளேயர் ஸ்ரீ விஜயபுரம். எலெக்ஷன்ல வந்து இப்போ ஓட்டு வந்து அண்ணா விஜய் அண்ணா ஜெயிச்சிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம் விஜய் அண்ணா ஜெயிச்சதுக்கு. இப்போ வந்து நான் அதுக்கு ஒரு வீடியோ போடுவேன். அந்த வீடியோ வந்து எல்லாரும் பாருங்க எப்படி இருக்குதுன்னு. சரவணா தானே? சரவணா எம் சரவணா ஹாய் அண்ணா. வணக்கம் சரவணா. ஹாய் நினைப்பீங்க. வணக்கம் நன்றி. ஹாய் வாங்க நீங்க எல்லாம் லைவ் வந்து ரொம்ப சந்தோஷம். நான் டெய்லிக்கே லைவ் போலான்னு பார்க்கவே முடிய மாட்டேது. என்ன பண்றது? ஆமா அந்த பீச்ல கேப்பா இருக்குது. என்ன பண்றது? வயசானாலும் உங்க ஸ்டைல அளவு மாறாதான். ஐயோ கடவுளே. படையப்பா ஸ்டைலா? பரவாயில்ல. அந்த அளவுக்கு நீ பெருமையா பேசிட்டீங்க. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். என்ன பண்றது? அந்தமான் தீவுல என்ன பண்றீங்க? அந்தமான் தீவுல தான் இருக்கும். அந்தமான் தீவுல என்ன பண்றீங்க? நாங்க வந்து இப்போ வேலைக்கு போறேன். இப்போ நான் அந்த வேலையில ஜாயின் ஆகி 3 வருஷம் ஆயிடுச்சு. செக்யூரிட்டி கார்டில் வேலை பார்க்குறேன். வாட்ச்மேன் டியூட்டி தான். அது பெருமையாக சொல்ல முடியாதுல்ல. நம்ம வந்து என்ன வேலை பார்க்குறோமோ அது வந்து நம்ம எப்பவுமே இலக்காரமா நினைக்கக்கூடாது. எந்த வேலையா இருந்தாலும் சரி அதை ஓப்பனா சொல்லிடுறோம். அதான் நல்லது. ஏன்னா செய்யும் தொழிலே தெய்வம்னு கடவுள் சொல்லியிருக்காங்க. ஸ்மைல் ப்ளீஸ். ஓகே சிரிச்சிருவான். சிரிக்கிறதுனால என்ன காசா கொடுக்க போறியா? இல்ல சிரிச்சிருவான். ஒரே ஆளுதான்
கமெண்ட்ஸ் அனுப்பி இருக்கீங்க, மற்ற பேர்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கீங்களே ஒழிஞ்சு கமெண்ட்ஸ் அனுப்ப மாட்டேங்க. லைவ்ல வந்தா கண்டிப்பா லைக் பண்ணி விடுங்க தயவு செஞ்சு. லைக் பண்றதுனால இன்னும் இது ஆக போறதில்ல. லைக் பண்ணி விடுங்க தயவு செஞ்சு எல்லாரும். லைவ் ஆமா இதை கேட்க மாட்டேன். லைவ்ல வந்தா எல்லாமே சாப்பிட்டீங்களா? இப்போ மணி என்ன? மணி 7 மணி ஆகுதோ? ஆமா 7:30 ஆக போகுது. 7:30 என்ன 7:30 நினைச்சாதிய 7:30 மணி ஆக போகுது. எல்லாரும் சாப்பிடலையா? நான் இனிமே சாப்பிட்டு போய் சாப்பிடுவேன். உங்க போஸ்ட் எல்லாத்துக்கும் லைக் போட்டேன் என்ன தெரியலையா? தெரியுது. நான் ரொம்ப நன்றிங்க. நான் பார்த்தேன் ரொம்ப நன்றி. அவங்களுக்கு உங்க பேச பார்த்தா பேச வர மாட்டேங்குதா? இல்ல நான் இந்த ரீல்ஸ்லாம் பார்ப்பாங்க, லைக் பண்ணி விடுவாங்க. நான் பார்த்தேன். அது கொஞ்சம் கமெண்ட்ஸ் வரணும் கொஞ்சம் லேட்டா வருதுல. அதை வந்து நம்ம வந்து பார்க்கறது கொஞ்சம் லேட் ஆகும்ல. அதுக்காண்டி என்ன பண்றது? உங்களுக்கு மெசேஜ் பண்ணா ரிப்ளை இல்ல, உங்க போஸ்ட்டுக்கு லைக் பண்ணா ரெஸ்பான்ஸ் இல்ல. ஐயோ போஸ்ட்டுக்கு கமெண்ட்ஸ் அனுப்புறீங்களா? நான் பார்க்கலையே. சரி பார்த்துட்டு கண்டிப்பா நான் வந்து ரிப்ளை கொடுக்குறேன். சரியா? ஓகேவா? ஒன்று ரெண்டு பார்த்துருக்காம மிஸ் பண்ணிருப்பேன். அதெல்லாம் வந்து ஃபீல் பண்ணலாமா? பார்த்துருவோம். அப்போ போய் பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஓகே? ஏசி இல்லையா? ஃபேன் தான் இருக்கு. ஆமா ஏசி செக் பண்ற அளவுக்கு இங்க துட்டு காசு பணம்லாம் இருந்துட்டே இருக்கும். ஃபேன் இருக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. ஏசிக்கு எங்கிட்டு போறது? ஏசிக்கெல்லாம் போகணும்னா பெரிய பணக்கார குடும்பத்துல இருந்திருக்காங்க. நம்ம வந்து என்ன பண்றது? ஏழை வட்ட குடும்பத்துல பிறந்த காரணம் ஃபேன்ல தான் இருக்கணும். ஃபேன் இல்லைன்னா போய் ரோட்டோரமா உட்கார வேண்டியது, காத்தோரமா ரோட்டோரத்துல போய் உட்கார வேண்டியது. சரி என்ன பண்றது? அந்தமான்ல இருந்து போன்பேருக்கு வந்து நீங்க ஃபிளைட்ல வந்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரத்துல வந்து சேர்ந்துடலாம். அதே நீங்க கப்பல்ல வந்தீங்கன்னாக்கா எப்படி 1 வாரம் ஆகும். சாவடிச்சிருவாங்க கப்பல்ல. அங்க கப்பல்ல ஏறினாலே அங்க வந்து உட்கார முடியாது. வாந்தியா வரும். எல்லாம் மயக்கத்துல எல்லாத்துக்கும் வாந்தி வந்துடும். ஃபிளைட்னா கூட ஒருத்தவங்க வந்து 2 மணி நேரத்துக்கு சுத்தி பார்க்க வருவாங்க. நிறைய பேர் டூரிஸ்ட்லாம் வருவாங்க. எல்லா இடத்துல இந்த அந்தமானுக்கு வந்து டூரிஸ்ட் தான் மெயினா வருவாங்க நிறைய பேர். மெசேஜ் பண்ணா ரிப்ளை பண்ணுங்க. மெசேஜ் பண்ணா ரிப்ளை பண்ணா போதும். ஓகே 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 பண்ணிப்போம். அந்தமான்ல இருக்கீங்க ஒண்ணும் இல்லைன்னு சொல்றீங்க. அந்தமான்ல என்ன இருக்கு? அதை தானே சொல்ல முடியும். அந்தமான்ல வந்து டூரிஸ்ட் நிறைய பேர் வருவாங்க. மேக்ஸிமம் வந்து அந்தமான் சுத்தி பார்க்க டூரிஸ்ட் நிறைய பேர் வருவாங்க. இங்க நானே எங்கிட்ட அந்தமான் சுத்துறது நானே சுத்தல மொத்தத்துல. எந்த இடம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. பாதி எவ்வளவு போனா எங்கேயாவது போனா பாதியை மறந்து வந்துருவேன். ஒரு இடத்துல இருக்கிற இடம் ஒரு இடம் தெரியாது. நான் வேலைக்கு போற இடம் மட்டும் டேரக்டா தெரியும். டேரக்டா போய் டேரக்டா நடுவுல என்ன ஏரியா இருக்குன்னு ஒரு அங்கே இறக்கி விட்டாங்க. பஸ் காரியம் ரிப்பேர் ஆகி போச்சு சொல்லி இறக்கி விட்டாங்க. நடு தெருல போய் நிக்க வேண்டியதே நான். அப்படி ஒரு நிலைமையில இருக்கிறேன் நான். எனக்கு எங்க போய் சுத்துறது? நம்ம என்ன பண்றது? சரி அடிக்கடி மெசேஜ் பண்ணுங்க. பண்ணுவோம் என்னோட வீடியோஸ் மறக்காம பார்க்கணும். ஓகே ஓகேப்பா. கால் பண்ணுங்க. அந்தமான சுத்தி காட்டணுமா? ஓஹோ அந்தமான எடுத்து ஒரு வீடியோவே போட்டுறேன் பாருங்க. விஷ்ணு அண்ணா ஹாய் வணக்கம். வாருங்கள். நன்றி. லைவ்ல வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்குள்ளேயே காலேஜ் போனே யூஸ் பண்ணல. அதுக்குள்ளே 50% முடிஞ்சு போச்சு. மெசேஜ் அனுப்புறேன். என்ன பண்றது? காலேஜ் நான் போனே பார்க்கல. அதுக்குள்ளே 50% முடிஞ்சு போச்சான். இதுலயே மாசம் 300 ரூபாய் ரீசார்ஜ் வேற. ஒரு போன உருப்படியா பார்க்க முடியல. அதுக்குள்ளேயே முடிஞ்சு வேற ரீசார்ஜ். என்ன பண்றது? சார்ஜ் போனா கரண்ட் இல்லாம போகுது. கொஞ்ச நேரத்துல பார்த்தா போன் கொஞ்ச நேரம் அப்பதே பாப்போம். பார்த்தா ரீசார்ஜ் கட்ட முடியா. ரீசார்ஜ் ஃபினிஷ். 50% முடிஞ்சு போச்சு. அப்புறம் 90% முடிஞ்சு. அப்புறம் பார்த்தா 100% முடிஞ்சு வந்துருவாங்க. மூக்குத்தி சூப்பர். அப்படியா? மூக்குத்தி நல்லா இருக்கா? ஓகே தேங்க்யூ. நகை விற்கிற விலைக்கெல்லாம் எதுவும் வாங்க முடியாது. மூக்குத்தி கூட வாங்க முடியாது. என்ன பண்றது? பொம்பளை பிள்ளை இருக்கிற எப்படி கட்டிட்டு போறாங்க தெரியல. இதே மாதிரி வரதட்சணை கொடுக்கணுமா? வரதட்சணை கொடுத்தாதே கல்யாணம் பண்ணுவாங்க. மாப்பிள்ளை சொம்பு இருந்தாதே தாலி கட்டுவாங்க. மாட்டீங்க வரதட்சணை கொடுத்தாங்க அள்ளி கொடுத்தாதே தாலி கட்டுவாங்க. அந்த நகைக்கு எங்க வரும்? விற்கிற விலைவாசிக்கு ஒரு குண்டு மணி கூட வாங்க முடியல. ஒரு மூக்குத்தி வாங்கி போட முடியல. உங்களுக்கு 50 ரூபாய் நகை 25 ரூபாய் நகையை கொடுத்து உங்களுக்கு பொண்ணை கொடுத்து என்ன பண்றது? அப்ப திரும்ப ரீசார்ஜ் பண்ணுங்க. ரீசார்ஜ் என்ன பண்றது? கொஞ்ச நேரத்துல இந்த லைவ் முடிச்சிருவேன். அப்ப கூட பேசாம சாப்பிட்டு தூங்க வேண்டியது. நாளைக்கு போன் யூஸ் பண்ண முடியும். ஹலோ யூ ஆர் வெரி சோ மச் லைக் யூ. ஓகே தேங்க்யூ.
என்ன சொல்ல, அந்தமான்ல இருக்கிறவங்களுக்கே வேலை இல்லையா, என்ன பண்றது? அந்தமான்லயா? ஆனா அந்தமான்ல வந்து குறைக்க முடியாது, யாருமே இருக்க மாட்டாங்க. அந்தமான்ல வேலை இருக்கு, ஆனா வேலை கிடைக்கிறது தான் கஷ்டம். எப்படி வேலை இருக்கு, ஆனா கிடைக்கிறது தான் கஷ்டம். ஏன்னா நானே இந்த அந்தமான்ல இருந்து வேலை தேடி 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 இப்பதான் ஒரு வேலையில போய் ஜாயின் ஆயிருக்கேன். ஆமா, அப்படி ஒரு கஷ்டமா இருக்கு. படிச்சவங்களுக்கு வேலை கொடுப்பாங்களா, படிக்காதவங்க வேலையை கொடுக்க மாட்டாங்களா? நம்ம படிச்சவங்க மட்டும் வேலைக்கு போனா படிக்காதவங்க வீட்டை வெட்டி உட்காந்து சோறாக்கும், குழம்பு வைக்கும், பாத்திரம் வளர்க்கும், துணி துவைக்கும், இப்படி இருப்பாங்க. படிக்காதவங்களுக்கு ஒரு வேலை வெட்டி கொடுக்கணும்ல, ஒரு கல்லறதோ மண்ணறதோ இல்லை வாட்ச்மேன் ஏதோ குட்டி கொடுக்கணும்ல, அது கொடுக்க மாட்டாங்க. அதுக்காண்டி போய் கல்லு மண்ணெல்லாம் தூக்கி கொடுக்க முடியும், சும்மா உட்காந்து நல்ல தூக்கி உட்காந்து வேலை பார்க்குற படிக்காத வேலையை கொடுக்கணும். அதே கவர்மெண்ட்ல வேலை பார்க்குறவங்க மட்டும் எல்லாமே செய்யறாங்க. பிரைவேட் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அவங்க கவர்மெண்ட் வேலை பார்க்குறவங்க காரு பொங்கலாம் வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் பிரைவேட் வேலை பார்க்குறா சும்மா வெட்டியா உட்காந்துருக்காரு. இருக்கிறவங்களுக்கு செய்யற வேலை கவர்மெண்ட் இல்லாதவங்க செய்ய மாட்டாங்க. நான் மெசேஜ் பண்ணா எதுக்கு அக்செப்ட் பண்ணலையா? இல்லையா, நான் இப்போதானே படிச்சுட்டு தானே இருக்கிறேன். நீங்க அனுப்புற மெசேஜ் எல்லாம், நீங்க அனுப்புற மெசேஜ் படிச்சுட்டு நான் ரிப்ளை கொடுத்துட்டே இருக்கிறேன். என்ன என்ன மெசேஜ் 4 பேர் தான் அனுப்பிருக்கீங்க. மெசேஜ்ல போய் நான் பாக்குறதே இல்லையா? அதான் எனக்கு மெசேஜ் அவ்வளோ யூஸ் பண்றதே இல்லையா? இந்த வீடியோஸ்க்கு ஏதாவது கமெண்ட் வந்துச்சுன்னா அதுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். மெசேஜ்ல போய் பாக்குறவங்க கிண்டுட்டு நமக்கு டைம் எடுத்து பார்ப்போம். காலையில் எந்திரிக்கணும், சோறாக்கணும், குழம்பு வைக்கணும், பாத்திரம் வளர்க்கணும், பண்டை வளர்க்கணும், வீடு கட்டணும், வாசல் கட்டணும், அப்புறம் ஒரு கோலம் ஒன்று இருக்குது பார்த்தீங்க. காலையில் இருந்துச்சு அந்த கோலத்தை வேலை போய் போடணும், அப்புறம் வேலைக்கு போகணும், திரும்ப வீட்டுக்கு வரணும், திரும்ப சாப்பிடணும், வேலை பார்க்கணும். இப்படியே பொம்பளை வாழ்க்கை போயிட்டு இருக்குது. ரஞ்சித் லைவ்ல வந்திருக்கீங்க. வணக்கம் வணக்கம், ரொம்ப நன்றி. லைவ்ல வந்து ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நேரம் பேசிட்டேனோ, வாயெல்லாம் வலிக்குது. ஆமா, வாயை வீட்டுல இருந்து திட்டு வாங்குறேனா? எட்டு டைம் வாய் எடுத்துட்டே இருந்தா அப்புறம் திட்டாம என்ன பண்ணுவாரு? அதுக்கு வீட்டுல திட்டு வாங்கி வரேன். என்ன பண்றது? ரொம்ப நேரம் பேசிட்டேன். பேசுவான். ஆமா, என்ன பண்ணிய போறாரு? அடிச்சு என்ன கொன்றவா போற பாத்தியே. உங்க பேர் என்ன? என் பேர் வந்து சத்யகலா. நான் வந்து அந்தமான்ல இருக்கேன். ரஞ்சித், நான் ரொம்ப நன்றி. லைவ்ல வந்திருக்கு. லைவ்ல புதுசா வந்திருக்கீங்க. என்னோட சேனல் லைக் பண்ணிக்கோங்க. என்னோட வீடியோஸ்லாம் பாருங்க. வீடியோலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கண்டிப்பா. கொஞ்ச நேரம் தண்ணி குடிங்க. ஆமா, இந்த மழை இந்த வெயிலுக்கு இது தண்ணி எங்களுக்கு வந்து 5 நாளைக்கு ஒரு தடவை வருது. இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றீங்க? இன்ஸ்டாகிராம்லாம் யூஸ் பண்ணலப்பா. எங்கிட்ட இன்ஸ்டாகிராம்லாம் யூஸ் பண்றது, இந்த ஃபேஸ்புக்கே யூஸ் பண்ண முடியல. இன்ஸ்டாகிராம் எங்கிட்ட வரும். இன்ஸ்டாகிராம்லாம் யூஸே பண்றது இல்லைனா அதுல இந்த வீடியோ போடணும். தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிச்சாதே கொஞ்சம் நேரம் தெம்பா பேசலாம். विष्णु दामू भैया आप तेलुगु में लिखा है, तेलुगु तो मेरे को पढ़ना नहीं आता, बट तेलुगु बात करना भी नहीं आता. आप हिंदी में बात कर बोलेंगे तो हिंदी मालूम रहेगा. हिंदी मालूम है, तमिल मालूम है, तेलुगु नहीं मालूम. मुझे नहीं मालूम तेलुगु. आप लाइव में आया, बहुत बहुत धन्यवाद. इसी तरह मेरे वीडियो सब देखिए. लेकिन आप क्या लिखा वो समझ में नहीं आता. அப்போ வாட்ஸ்அப் யூஸ் பண்றீங்களா? வாட்ஸ்அப் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? வாட்ஸ்அப் வந்து ஸ்கூல் மெசேஜ் பாக்குறது, ஸ்கூல் அவங்க குரூப் வச்சிருக்கேன் இவங்களுக்கு. அவங்க ஸ்கூல் படிக்கிறாங்க, அந்த ஸ்கூல்ல வந்து மெசேஜ் அனுப்புவாங்க, குரூப் மெசேஜ். அதெல்லாம் பார்க்கணும், அவங்களுக்கு ஹோம்ஒர்க் வரும், அதை பார்க்கணும். இம்பார்ட்டன்டான நம்பர் மட்டும் அந்த வாட்ஸ்அப்ல வச்சிருக்கேன். பர்சனல் யூஸ் ஒன்று ஒரு வாட்ஸ்அப் நம்பர் வாங்கணும். பர்சனல் யூஸ் ஒன்றுமே இல்லை என்கிட்ட. பர்சனல் யூஸ் வந்து வாட்ஸ்அப் நம்பர்லாம் கிடையவே கிடையாது. ரொம்ப நேரம் பேசிக்கணும். அது என்ன, அது ஆட்டோமேட்டிக்கா அந்த டைம் ஆச்சு லைவே முடிஞ்சிடும். சிம்பிள்தா. ஓகே ஓகே. மலையாளம் வாய்ஸ் நோ ஒன், தமிழ் நோ. என்ன கலந்துறாங்க? என்னடா எலக்ட்ரிக் சாமா எங்க? என்ன எலக்ட்ரிக் சாமா? கிச்சன் லன்ச்ல அங்கே அங்கே நின்னு ஓகே. அட மூஸ் பை கூட கலர் இல்லடா. என்ன சுச்சி சேலஞ்ச் பாத்தீங்க? எந்த சுச்சி பாத்தீங்க? வெள்ள அது இங்க டாக்ல பாருங்க, இங்க இல்ல. ஏய் பஸ்ல இருக்க இங்க வரல. சுச்சி வைட் பாக்ஸ்லாம் நான் டாக்ல பாருங்க. வயல காணோம், பாக்ஸ் காணோம். என்ன எப்படி பாக்குறீங்க? இந்த தெரியுதுல, இது உங்க போட்டோலாம் வருதுல பாதுல. செல்வகுமார் ஹாய் ஹாய், வணக்கம் வணக்கம், ரொம்ப நன்றி. நான் லைவ்ல வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி லைவ்ல வாங்க. அப்புறம் வந்து ரிப்ளை ஓகே. என்னோட வீடியோஸ்லாம் பாருங்க, வீடியோலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தெரியுது என்ன எப்படி பாக்குறீங்க தானே பாக்குறீங்க. இந்த தெரியுது போட்டோல. டீ காஃபிலாம் குடிச்சாச்சா? டீ காஃபிலாம் எல்லாம் நீட்டா குடிச்சிட்டேன். காஃபி ஒரு பிஸ்கட் சாப்பிட்டு நீட்டா உட்காந்தாச்சு, அவ்வளவுதான். இப்போ நைட் டின்னர் ரெடியா இருக்குது. லைவ் முடிச்சுட்டு சாப்பிட முடியாதான். கேர்ஃபுல்லா இருங்க, பேசுங்க. ஓகே 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 ஓகேங்க. என்ன சிரிப்பு?
சின்ன பொண்ணு மாதிரி இருக்கு. சின்ன பொண்ணு மாதிரி இருக்கானா? அட பாக்கட்டும். அட கிளவி ஆகி போயிட்டு சின்ன பொண்ணு மாதிரி இருக்கேன்னு தெரியல. சின்ன பொண்ணு மாதிரியா இருக்கேன். அச்சோ. டிவிக்கே ஓகே. நான் ஆமா விஜய் நான் ஜெயிச்சிட்டாங்க. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். நாங்களும் காலேஜ் இந்த எலெக்ஷன் வந்து ஓட்டு என்னமோ யார் ஜெயிப்பா நியூஸ் பார்த்துட்டே இருந்தேன். ரொம்ப நேரம் பார்த்துட்டு எனக்கே டென்ஷன் ஆகி போச்சு. ஆஃப் பண்ணி போட்டேன். எங்க ஒர்க் பண்றீங்க? நாங்க வந்து அண்ணாமலை இருக்கோம்ண்ணா. சுரேஷ் ஹாய் நன்றிங்க. ஹாய் அண்ணா வணக்கம். நன்றி. லைவ்ல வந்து ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் வந்து லைவ் வந்திருக்கீங்க. இந்த லைவுக்கு ஒரு டைமிங் இருக்கு. அந்த டைமிங் வந்தோன்னா அதுவாகவே கட் ஆயிரும். அதுக்காண்டி யாரும் நினைச்சாதீங்க. நான் கமெண்ட்ஸ் அனுப்புறோம் அவங்க ரிப்ளை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். ஏன்னா லைவுக்கு ஃபேஸ்புக்ல இருந்து ஒரு டைமிங் இருக்கு. அந்த டைமிங் வரைக்கும் தான் அது ஓடும். அதுக்கப்புறம் அதுவாகவே ஆஃப் ஆயிரும். நாங்க வந்து அண்ணாமலை ஒர்க் பண்றோம்ண்ணா. அண்ணாமலை இருக்கும். அண்ணாமலை தான் ஒர்க் பண்றோம். ஒர்க்கிங் செல்வகுமார். ஓகே நன்றி. ஓகே தேங்க்யூ. நல்லா பேசுறீங்க ஸ்வீட்டா. ஓகே தேங்க்யூ அண்ணா. ரொம்ப நன்றி. பேசணும்லண்ணே. 4 வார்த்தை மனசு மக்கள்கிட்ட பேசினாதானே அவங்களும் நம்ம லைவ் அட்டன் பண்ணுவாங்க. இப்படி பேச இப்படியா இருந்தா யாராவது லைவ்ல வருவாங்களா சொல்லுங்க. நம்மளும் ஒரு 4 வார்த்தை நான் பேசினாதானே அவங்களும் நம்ம லைவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும் நம்ம லைவ் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சும்மா பேசாம இப்படியே இருந்தோம்னா இது ஒரு லூசா இருக்கும். இது லைவ் யார் அட்டன் பண்ணுவோம் போக போயிடுவாங்க. ஹலோ மேடம் ஃபேஸ் சூப்பர் வெரி நைஸ். ஓகே தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. ஃபேஸ் அவ்வளோ அழகாக இருக்கு. டாடா. குட் சூப்பர் தேங்க்யூ. ஓகேங்க நான் நன்றிங்க. தேங்க்யூங்க. அனைவருக்கும் குட் நைட். ஃபர்ஸ்ட் நான் வந்து அனைவருக்கும் இரவு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா என்ன அப்புறம் திடீர்னு வந்தாங்க அப்படி நான் குட் நைட் கூட சொல்லல, இரவு வணக்கம் கூட சொல்லல. யாரும் கோவப்பட்டக்கூடாது. அதுக்காண்டி நான் முன்கூட்டியே அனைவருக்கும் இரவு வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு வந்து எல்லாத்தையும் சொல்லிக்கிறேன். சரியா? அப்படி யாரும் சொல்லக்கூடாது. தமிழ் வாய்ஸ் சூப்பர். ஓகே தேங்க்யூ விஷ்ணு தாமு அண்ணா. ஓகே தேங்க்யூ ரொம்ப நன்றி. ஓகே நான் வந்து லைவ் முடிக்கலான்னு இருக்கேன். பசி எடுத்துருச்சு. ஆமா மணி 8 மணி ஆக போதோ. 8 மணி ஆக போது. அதான் பசிக்குது. என்ன பசிக்குதேன்னு பார்த்தேன். மணி பார்த்தா 8 மணி ஆக போகுது. அதனால வந்து டயத்துக்கு எனக்கு வந்து பசிச்சிடும். இதுல வந்து என்ன ஒரு மிஸ்டேக்னா எனக்கு வந்து டயத்துக்கு பசிச்சிடும். அதனால அந்த டயத்துக்கு சாப்பிட்டே ஆகணும். அதனால வந்து என்னன்னா லைவ் வந்து முடிக்கலான்னு பாக்குறேன். நாளைக்கு லைவ் எப்படின்னு தெரியல. சின்ன பொண்ணு வாய்ஸ் மாதிரி இருக்கு. ஓகேங்க தேங்க்யூ ரொம்ப நன்றிங்க. லைக் குட் நைட் ஸ்வீட். ஓகே தேங்க்யூ ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஓகே பாய். அனைவருக்கும் லைவ்ல வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. நான் நாளைக்கு கழிச்சு லைவ் நாளைக்கு போட மாட்டேன். நாளை கழிச்சு போடுவேன். நாளை கழிச்சு எல்லாரும் லைவ்ல வாங்க. இது வரைக்கும் லைவ்ல வந்து எல்லாருமே ரொம்ப நன்றி. நாளை கழிச்சு இதே டைத்துல லைவ் போடுவேன். எல்லாருமே இதே டைத்துக்கு வாங்க. ஓகே பாய். அனைவருக்கும் போயிட்டு வரேன்.